இந்த ஏறக்குறைய 8 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆவியானவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்ன சத்தியம் என்றால், இல்லாததை காணுங்கள். ஆமென் சொல்றீங்க. காணாததை நீங்க பார்க்க போறீங்க. இல்ல, ஆனா அது என்ன பண்ண போறீங்க? பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எது இல்லையோ, நம்பப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் எது இல்லையோ, அதையே நீங்க விசுவாசத்தினால பார்க்க போறீங்க. ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. புள்ள பிறகுறான், குழந்தை பிறகுது, அவனுடைய எதிர்காலம் படிப்பான், காலேஜுக்கு போவான். பாத்தீங்களா? யாரும் பாத்தீங்களா? முன்னாடியே யாருமே பார்க்கல. ஆனா என்ன பண்றீங்க? அவன் போவான், என் புள்ள படிப்பான், என் புள்ள நல்லா படிப்பான், என் புள்ள காலேஜுக்கு போவான். என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற பலன்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருந்தும், வசனம் சொல்லுகிறது, நம்பப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. There is no hope to believe. நம்பப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க சந்ததியை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வருமானத்தை குறித்து, உங்க கையின் பிரயாசத்தை குறித்து, உங்க பிசினஸை குறித்தும், உங்க வேலையை குறித்தும் நம்பப்படுவதற்கு ஏதுமே இல்லாது இருந்தும், வசனம் சொல்கிறது, அதை நம்பிக்கையோடு விசுவாசிச்சான். ஆமென் சொல்றீங்க. நம்புவதற்கு ஏதுமே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. சொல்லுவோம்ல, வாய்ப்பே இல்ல ராஜா. என்ன சொல்றாங்க? வாய்ப்பே கிடையாது, நடக்காது, சான்ஸே இல்ல சொல்றாங்க நிறைய பேர். சான்ஸே இல்ல. அல்லேலூயா. சான்ஸே இல்லனா ஆண்டவர் புதிய சான்ஸ் கொடுப்பார். வசனம் சொல்கிறது, தன் சந்ததி இவ்வளவாய் பெருகும் என்று நம்பப்படுவதற்கு ஏதுமே இல்லை. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் தான், நீ காணாத, நீ இல்லாத ஒரு காரியத்தை என்ன பண்ணு? காணு. பாருங்க, இல்லாததை காணுங்கள், இல்லாததை பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஆசை, வீடு கட்டணும்னு ஆசை. ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நீங்க வீடு கட்ட ஆசை வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீடு எப்படி இருக்கணும்? உங்க கிச்சன் எப்படி இருக்கணும்? வேற என்ன இருக்கணும்? உங்க கார் பார்க்கிங் எப்படி இருக்கணும்? இருக்குமா இருக்காதா? கார் பார்க்கிங். வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? ஹால் எப்படி இருக்கணும்? பெட்ரூம் எப்படி இருக்கணும்? டாய்லெட் எப்படி இருக்கணும்? டாய்லெட்ல என்ன டைல்ஸ் போடணும்? ஆனா எதுவுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு பெரிய பெரிய இமேஜினேஷன் பண்ணிருப்பீங்க, இப்படிதான் என் வீடு இருக்கணும், இப்படிதான் இந்த காரியம் இருக்கணும். அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் போது என்ன பண்ணுங்க? அது மாதிரி உருவாக்குங்க. அப்படித்தானே? அப்படி உருவாக்க பாப்பீங்க. அப்படித்தான் பிள்ளைகளை எப்படி எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறோமோ, உங்க வீடை குறித்து யோசிப்பீங்க. ஒரு காரை வாங்க விருப்பப்படுறீங்க. காரை வாங்க விருப்பப்படும் போது எடுத்த உடனே போய் அம்பாஸ்டர் காரை வாங்கி வருவீங்க? இல்ல. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, என் கார்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அந்த கார் எப்படி ஒர்க் ஆகணும், ஆட்டோமேட்டிக் கார் வேணுமா, மேனுவல் கார் வேணுமா, இல்ல 5 கியர் கார் வேணுமா, 6 கியர், இப்படிதான் யோசிப்போம். நீங்க எதை யோசிச்சு இப்படிலாம் என் வாகனம் இருக்கணும், இப்படிலாம் என் வீடு இருக்கணும், இப்படிலாம் என் பிள்ளைகள் இருக்கணும், ஆனா அவங்க இமேஜின்ல அதை நீங்க கொண்டு வரீங்க. வசனம் சொல்கிறது, நம்பப்படுவதற்கு ஏதுமே இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறான். ஆமென் சொல்றீங்க. அவன் நம்புவதற்கு எதுவுமே there is no hope to believe. இது நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. என் குடும்பம் உயருமா? வாய்ப்பே கிடையாது. ஆனா சொல்றான், நான் வாழ்வேன்னு சொல்றான். எத்தனை வயசு அவனுக்கு? 100 வயசு, 99 வயசு ஆயிடுச்சு. 70 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்குறான். உன் சந்ததி இவ்வளவாய் பெருகுன்னு சொல்லும் போது அவனுக்கு தெரியுது எதுவுமே நம்பிக்கை இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, அவன் அதை விசுவாசத்தில், 2 வசனம் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனனா இருக்கல. அவன் எப்படி இல்ல? He is not a weak in the faith. அவன் விசுவாசத்துல எப்படி இல்ல? பலவீனனா இல்ல. He is not a weak. அவன் வீக்கா இல்ல. ஏன் அவன் வீக்கா இல்லனா, கர்த்தர் எது சொன்னாலும் செய்வார் என்று அவன் விசுவாசிக்கிறான். என் வாழ்க்கை குறித்து நிறைய நேரங்கள்ல குடும்பங்கள் மத்தியில ஊழியம் செய்யும் போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது நான் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, தைரியமா இருங்க, நிச்சயமா ஒரு 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 மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுப்பார். எந்த நம்பிக்கையில சொல்றோம்னு நினைக்கிறீங்க? எந்த நம்பிக்கையில மக்களை ஆற்றுங்கள் பத்தி வேறு சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் வசனம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரனாகிய தேவ மனுஷனாகிய விசுவாச பிள்ளைகளாக நீங்களும் எந்த நம்பிக்கையில போய் பயப்படாத, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு, உங்க குடும்பம் வாழ. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? நீங்க உங்க நம்பிக்கை மேல இல்ல, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு என் கர்த்தர் செய்வார். 99
நைட் படிக்க போறோம். சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய சரீரத்துக்கு கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனா என்ன பண்றான்? உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்? வேதம் சொல்லுது அவன் விசுவாசத்துல பலவீனனாய் இல்ல. அவன் விசுவாசத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன் பாருங்க, நான் அநேக காரியங்கள் சொல்றேன். நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படி நம்புது. 2+1 3. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீ நடுவுல போய் நிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தர் எங்கிருந்து வந்தார்? எங்கிருந்து வந்தார்? இயேசு. நீங்களும் நானும் ஒரு கணக்கு போடுவோம். என் வாழ்க்கை இப்படி இருக்கும், என் வாழ்க்கை இப்படி போகும், என் குடும்பம் இப்படி. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை காணலையோ, எது உன்கிட்ட இல்லையோ, உன் வாழ்க்கையில எது இல்லாம இருக்கோ அதை நீ பாருன்னு சொல்ற. உன் வாழ்க்கையில எது இல்ல, உன் குடும்பத்துல எது இல்ல, சமாதானம் இல்லையா? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நான் சமாதானத்தை நான் பார்க்கிறேன், நான் இயேசுவின் நாமத்துல சுதந்தரிச்சு கொள்றேன். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு என்ன பண்றேன்? கொடுக்கிறேன்னு சொல்றேன். அப்ப எது நிறைவேறும்? மனுஷனுடைய வார்த்தை நிறைவேறும், கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறும். உன் வாழ்க்கையில எது இல்லையோ அது விசுவாசி. நான் சொல்லிட்டேங்களா, பிறக்கும் போது வேணா பிச்சைக்காரமா பிறந்திருக்கணும், அது நம்ம தப்பு கிடையாது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கணும், ஏழையில பெருமையில கஷ்டத்தோடு இருக்கணும். ஆனா இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம என்ன எப்படி வாழக்கூடாது? பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது, தரித்திரத்துல வாழக்கூடாது. ஏன்னா எத்தனை ராமன் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்றீங்க, ராமன் சொல்றீங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து, அவன் விசுவாசத்துல அந்த பலம் இஸ் நாட் a weak. ஏன் அது சொல்றாருன்னா, ஏன் அது சொல்றாருன்னா, அவன் சரீரத்துல வாய்ப்பே இல்லாத இருந்து கூட ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவாய், வாசிங்க வாசிங்க, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமே இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு சகோதரன் திருமண வேலையை ஆரம்பிக்கிறார். திருமண வேலையை ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும், நம்ம கூட சேர ஊழியர்கள் தான். திருமண வேலையை ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட ₹1 கிடையாது. திருமண வேலையை ஆரம்பிக்கும் போது, அவன் தங்கச்சியுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது, தங்கச்சியோட திருமண காரியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் கையில ₹1 பணம் கிடையாது. நல்லா கரெக்டா கவனிங்க. ஆனா முடிக்கும் பொழுது ₹1 கடன் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நம்பப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நான் வருவனா, நான் மேல வருவனா, என் குடும்பம் வாழுமா, என் பிள்ளைகளும் படிப்பாங்களா? ஆண்டவர் என்ன பாப்பாரு, இந்த உலகம் உங்களை பார்த்து நீ ஒண்ணுத்துக்கும் உதவாதவன், நீ பிரயோஜனம் இல்லாதவன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ற தருணத்துல ஆண்டவர் நம்மளதான் சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பப்படுவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அதை செய்யறார். நம்பப்படுறதுக்கு எதுவுமே வாய்ப்பு கிடையாது. உன் குடும்பம் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப இருக்கிற உன் கடன் பிரச்சனை நீங்க வந்து வாய்ப்பு. பாஸ்டர், என் கடன் பிரச்சனை நீங்கணும்னா நான் இன்னும் 10 வருஷம் உழைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாததா உனக்கு வழிகளை நான் ஓபன் பண்றேன். I will open the door for you. உனக்கு வழிகளை நான் ஓபன் பண்றேன். நம்பப்படுவது எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம். என்னுடைய வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. நான் பிரதர் கிட்ட அடிக்கடி கூட டிராவல் பண்றவங்கிட்ட சொல்லுவேன், அடிக்கடி டிராவல் பண்றவங்கிட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு நிறைய தேவைகள் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜிபே, போன் பேலன்ஸ் பண்றாங்க. 1 லட்சம் 2 லட்சம் தான் எப்படி யூஸ் பண்ணணும் நான் விரும்புறேன். என்னுடைய விசுவாசம், நம்பப்படுவதற்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு எதுவுமே இல்லை. வசனத்தின் பிரகாரம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன இருக்குன்னா, 1 லட்சம் 2 லட்சம்னா அஜய் வரான், பாஸ்டர் இது வாங்கணும், இந்தப்பா இந்த 1 லட்சம் எதுக்கு என்ன பண்ண, 1 லட்சம் எப்படி போகணும், ₹100 ₹200 போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ₹100 பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? ஐயா, ஆபிரகாமுக்கு நம்பப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவன் விசுவாசத்துல என்னமா இல்ல, பலவீனமா இல்லை. இஸ் நாட் a weak. அவன் வீக்கா இல்லை, விசுவாசத்துல வீக் அடைஞ்சவனா இல்லை. கர்த்தர் செய்வாரா? ஆண்டவர் கடன் இல்லாம வாழ வைப்பாரா? நான் என்னுடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் உங்களை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்துவாரா? நடத்துவார். பக்கத்துல கைகளை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்துவார். இந்த புதிய மாதத்துக்குள்ள சொல்லுங்க, இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீங்க நிச்சயமாய் கடன் இல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள வருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு லோன்ஸ் இருக்கு? லோன்ஸ் இருக்குல்ல?
அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடு, கரங்களை உயர்த்தபடி கண்களை மூடு. நான் ஜெபிக்க போறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தை பிரகாரமாய் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாமல் இருந்தும், வாய்ப்பே இல்லாமல் இருந்தும், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இவருடைய கடன்களை அடைப்பதற்கு, இவருடைய குறைவுகளை அப்புறப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தும், ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன்களும் நிர்மூலமாவதாக, எல்லா கடன்களும் கேன்சல் ஆகிட்ட இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. ஹalleluya. காண்பிச்சு அப்படியே கைகளை இறக்கு. வசனம் சொல்கிறது, நம்பப்படுவதற்கு 19 வருஷம் வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவனுடைய பிலிசன். இது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தன் சரீரம் செத்து போயிடுச்சு. ஒண்ணு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணாம இருந்தானா? அவன் அதை ஏத்துக்கல. நீலாம் மேல வரமாட்டேன்னு சொன்னா ஏத்துக்காது. அப்படியா? நான் மேல வரமாட்டேனா? என் குடும்பம் மேல வராதா? என் பிள்ளைகளை ஏத்துக்காத. உன் இருதயத்தை ஏத்துக்கூடாது. நீ என்னைக்கு அதை ஏத்துக்கிறியோ, உலகம் சொல்லுகிறது, மனுஷன் சொல்றது, உன் குடும்பம் வாழாது, நீ மேல வர மாட்ட, நீ எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்படுவியா, நீ எல்லாம் ஒரு சந்தோஷமா இருப்பியா, உலகம் சொல்லுச்சுன்னா அதை நீ எப்ப ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் விசுவாசத்துல வீக் ஆகுற. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? என்னைக்கு இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தையை உன் குடும்பம் கெட்டு போயிடும், நீ நல்லா இருக்க மாட்டேன், உன் பிள்ளைகள் வாழாது, உன் பிள்ளைகளை படிப்பானதான், வாடகைக்கு தான் போகணும், உலகம் சொல்லும் போது நீ ஏத்துக்காத, டினை பண்ணு, அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணு. நீ எப்ப அதை ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் விசுவாசத்துல என்ன ஆவற? வீக் ஆவற. அன்னைக்கு தான் உனக்குள்ள வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவன் சொல்றாங்க பாருங்க, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு என்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு என்று, என்ன ஆடுனா? பக்கத்துல சொல்லுங்க, என்ன ஆகுதுன்னா? அவன் ஏத்துக்கவே இல்லை. அவன் ஏத்துக்கல. பக்கத்துல சொல்லுங்க, அவன் ஏத்துக்கல. ஏத்துக்கல. உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து இந்த உலகம் சொல்ற வார்த்தையை ஏத்துக்காதீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தையை ஏத்துக்குங்க. அவன் ஏத்துக்கல பாருங்க. அதுதான் சீக்ரெட். ஏன் ஆபிரகாம் வந்து விசுவாசிகள் தகப்பனான்னு இப்ப புரியுதா? அவன் சரீரமா செத்து போச்சு. எத்தனை வயசுங்க? எத்தனை வயசுக்கு குழந்தை பிறகு ஆபிரகாமுக்கு? 100 வயசு. சாராளுக்கு எத்தனை வயசுங்க? 90 வயசுல குழந்தை கொடுத்திருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஏத்துக்கல. ஏத்துக்கவே இல்லை. நான் பார்த்திருக்கேன். கடலுக்கு போகும்போது நான் போயிருக்கேன். ஒரு நாள் 4 மணி இருக்கும் விடியாலம். அப்ப சுனாமிக்கு முன்னாடி கடல் கோல் கட்டுமரத்துல தான் போறேன். கோல் தாங்கிட்டு தான் போவேன். எங்க அப்பா பின்னாடி கடையில தலை போடுறாரு. பெரியாப்பட்டு ஒரு பையன் வந்து ஒருத்தர் வந்து பெரிய வயசு தான், இன்னைக்கு 50 வயசா இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது முன்னாடி கோல் தாங்க. இருட்டுல கட்டுமரம் மூவ் ஆகுது. கடல் அலை தூக்கிடுச்சு. அலை மேல வந்துருச்சு. மேல வரும் பொழுது அவர் விட்டே கொடுக்கல. அவர் ஒரு ஆக்ரோஷமா அக்ரெசிவா மாறிட்டார். கோல் தாங்குறாரு, போடுறாரு, கோல் வேகமா போடுறாரு. அந்த அக்ரெசிவான சவுண்ட் அவர் கிட்ட இருந்து வருது. விட்டே கொடுக்கல. கடைசி வரைக்கும் விட மாட்டேன் முடிச்சு தாங்கி கடைசி அந்த அலையில போய் எகிரி போய் போட்டு கட்டுமரம் விழுது. அந்த நாட்கள் ஞாபகம். ஒரு கடவுளுடைய அலையை தாண்டறதுக்கு அவங்க என்னவாயிராங்க? ஆக்ரோஷமா விட்டு கொடுக்காத ஒரு இருதயம். உலகம் உங்களை சொன்னா மட்டும் விட்டு கொடுத்து வந்துடுறீங்க. அப்படிதானே? அப்படிதானே? உங்க பிசினஸ் வளருமான்னு சொன்னா என்ன பண்ணிடுறோம்? அப்படியா? அடுத்து உலக பொருளாதார நெருக்கடி. ஓ அப்படியா? வேர்ல்ட் வார் தேர்ட் உருவாக போகுது. ஓ அப்படி. நான் சொன்னேன், உலகமே வேறு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரிடத்துல உலகத்துல எந்த ரெசிஷன் பீரியட் வந்தாலும், உலகமே பொருளாதார நெருக்கடியில போனாலும், கர்த்தரை தேடுகிற, உண்மையாய் தேடுகிற, கர்த்தரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களும் பாக்கியம் உள்ளது. ஆமா, வேதத்துல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் சொல்லுது, அவன் என்ன பண்ணலையா? ஏற்றுக்கொள்ள இல்ல. செத்து போனதை அவன் என்னாவது இருந்தான். இந்த காரியத்தை இயேசு ஒரு இடத்துல பண்றார். எடுத்து வாசிங்க. மார்க்கின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 35 வாசிங்க. இந்த காரியத்தை இயேசு பண்றார். நல்லா கருத்தாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி ஸ்டார்ட்டா சொல்லி அடுத்த லைனுக்கு நான் போறேன். ஜெபாலய தலைவருடைய மகள் வியாதித்துல இருக்காங்க.
வியாதிஸ்ல இருக்கும் பொழுது அந்த ஜெபாலய தலைவரோட இயேசு கிட்ட வராங்க. என்ன சொல்லி வராங்கன்னா, ஆண்டவரே என் மகளுக்கு என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, சுகம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நியூஸ் வருது வேலைக்காரங்க கிட்ட. என்ன வருது, உன் மக பாஸ்டர் என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, மாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத, உன் மகன் என்ன பண்ணிட்டா, இறந்துட்டா சொல்லிட்டு இருக்காங்க. வாசிங்க. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்த? அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவரை நோக்கி, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர இடக்கூடாமல் வீட்டிலே வந்து போத நிறுத்துங்க. இதுல 36வது வசனம் தமிழ்ல வந்து இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இதுல ஒரு சில சாராம்சங்கள் இல்ல. இங்கிலீஷ்ல இருந்த பேஷன் எடிஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. 36வது வசனம் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். But Jesus refused to listen to what they were told and said to the Jews official, don't heed to fear. All you need to do is to keep on believing. என்ன சொல்ல வராருன்னா 36ல Jesus refused to listen to what they were told. அவர்கள் சொன்னாங்க இல்லையா, உன் மகன் செத்து போயிட்டா. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது he refused to listen what they were told. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா, உன் மகன் மரிச்சிட்டான்னு சொல்றாங்க. அப்பங்காரங்கிட்ட சொல்றாங்க. அவன் கத்த கவனிங்க. நான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்றேன். அப்பங்காரங்கிட்ட வந்து சொல்றாங்க, உன் மகன் என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டா. ஆனா இயேசு என்ன பண்ணாத, he refused. அப்படின்னா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மரிச்சிட்டான்னு சொல்றாங்க. மரிச்சிட்டாயா? ஆனா என்ன சொல்றாரு, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றேன். he refused to listen what they were told. அவர்கள் சொன்ன அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மரித்தது உண்மையா இல்லையா? உண்மை. உலக பிரகாரமாய் உண்மை. அந்த சரீரத்தின் ஜீவன் போனதா இல்லையா? உண்மை. ஆனா இயேசு விசுவாசத்துல அவர் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ளவில்லை. he refused. அடுத்த லைன் சொல்லுது, அந்த and said to Jews official, don't heed to fear. அப்படினா சிம்பிளா வார்த்தை பைபிள் தமிழ் பைபிள் சொல்லுது பயப்படாத. ஆனா இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது don't heed to the fear. அப்படினா என்ன அர்த்தம்னா, பயத்திற்கு அடிபணியாத. எத்தனை பேருக்கு விளங்குது? பயத்திற்கு, ஐயோ உனக்குள்ள எப்ப விசுவாசம் குறையும் சொல்ற, எப்ப வீக் ஆகுனா நீ பயத்திற்கு அடிமையாக போத்த. நீ எத்தனை பேர் இருக்கீங்க? உடனே ஒரே பயம். பிசாசுடைய ஆயத்தை சொல்லிட்டீங்களா? அவனுடைய ஆயத்தை என்ன? பயம் தான். உங்களை கீழே தள்ளுறதுக்கு அவன் எதுவும் பண்ண மாட்டான். உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்தா மட்டும் போதும். நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய சூரனா இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலியான சகோதரிகளா இருங்க, நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டா கூட இருந்துருங்க. ஆனா பிசாசு சிம்பிளா வந்து ஒரு பயத்தை கொடுத்துருவோம். அந்த பயம் வந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன ஆகுது, வீக் ஆகும். வேதம் சொல்லுகிறது, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட பெரிய காரியம் செய்யலாம். ஆனா அவிசுவாசம் இருக்கவே கூடாது. உனக்கு விசுவாசம் கூட பெரிய அளவு கூட வேண்டாம், சின்ன அளவு இருந்தா கூட ஓகே தான். ஆனா அவிசுவாசம் துளி கூட இருக்க கூடாது. அந்த அவிசுவாசத்தை எப்படி உருவாகும்? விசுவாசம் வீக் ஆகும் போது அவிசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா பெரும். சிம்பிள். இது விசுவாசம் வச்சுங்க, இது அவிசுவாசம். விசுவாசம் குறைய குறைய அவிசுவாசம் ஏறிக்கிட்டே. இந்த அவிசுவாசம் வர்றதுக்கான காரியம் என்னன்னா பயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்து காரியத்தை குறித்து பயம், உலகத்து சூழ்நிலைகளை குறித்து பயம். நான் சொல்றேங்களா, எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க, தைரியமா நில்லுங்க. நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு இந்த பூமியில ஒண்ணும் கிடையாது. உயிரை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா? பாஸ்டர் கிட்ட உயிரை விட வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்கு, அப்படியே இருக்கு இல்ல. கடைசியா நம்ம இழக்க வேண்டியது என்னதான் இருக்கு? உயிர் மட்டும் தான் கடைசி. நீங்க எதுக்கு பயப்படணும்? நீ வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படுகிற காரியம் நேர்ந்தது. உங்க வாழ்க்கையில எதை குறிச்சு பயப்படுற? உன் குடும்பத்தை குறிச்சு பயப்படுற, உன் பிள்ளைகளை குறிச்சு பயப்படுற, உன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படுற, உன் பொருளாதாரத்தை குறிச்சு பயப்படுற. பாஸ்டர் நாங்க எப்ப மீண்டு வர போறோம்? ஏன் பயப்படுற? உன் கூட இருக்கிறவர் யாரு? படையில போயிட்டு இருக்காருங்க, படையில போயிட்டு இருக்காங்க, சீஷர்கள் போயிட்டு இருக்காங்க. படகுல தலையாலையே இங்க லோக்கல்ல சொல்லுவாங்க, தலையாலன்னு சொல்லுவாங்க, கடையால சொல்லுவாங்க. யாரும் கரெக்டா தலையால சொல்லுவாங்க. அவர் தலையால என்ன பண்றாரு? முன்னாடியில படுத்துக்கிட்டு இருக்காரு. எங்க போறாங்க? கடல்ல போறாங்க. என்ன வருது? பெரிய புயல்.
புயல் வரும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில தான் படகுல இயேசு இருக்கிறதே மறந்துடுங்க. நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்பதை நீங்க மறந்துடுங்க. ஒரு புயல் வந்த உடனே நடுக்கும், இந்த காலத்து நடுக்கு ஆடுது, ஒரே பயம். பாருங்க, படகுல இயேசு இருக்காரு, ஆனா சீசன் என்ன வருது? பயம். எதை குறிச்சு பயம்? உலகத்தை குறிச்சு பயம். புயல் அடிக்கிறது, எங்க செத்து போயிடுமோ. நான் கேட்கிறேன்னா, உயிரை கொடுக்கிறவரே கூட இருக்காரு, உனக்கு ஜீவனை கொடுக்கிறவரே உன் கூட இருக்காரு. உன்னை எத்தனை பேர் மிரட்டினாலும் உன் கூட கர்த்தர் இருக்கார், பயப்படாது. பிசாசு முதல் நாள் உனக்குள்ள பயத்தை கொடுப்பான், உன் விசுவாசத்தை வீக் பண்ணுவான். உன் விசுவாசம் வீக்காக 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 நீ அதுக்கப்புறம் நெகட்டிவான வார்த்தை பேசுறது இருக்கிறீங்களா? உன் விசுவாசம் வீக்காக டவுன் ஆக டவுன் ஆக டவுன் ஆக நீ என்ன பண்ணுவ? உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ கடைபிடிச்சு வந்த விசுவாசமான வார்த்தைகள் விட்டுட்டு போச்சு போச்சு போச்சு, முடியாது முடியாது, என் குடும்பம் போயிடுச்சு சொல்லாத. உன் குடும்பம் முடியாது நீ சொல்லக்கூடாது. உன் வாயிலிருந்து ஒருபோதும் அவிசுவாச வார்த்தைகள் வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து ஒருபோதும் நெகட்டிவிட்டியான வார்த்தைகள் வரக்கூடாது. பாஸ்டர், என் பிள்ளைங்க எல்லாம் திருமணம் ஆகுமா அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஆகும். ஆமென் சொல்றீங்க? ஆகும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ஆகும். ஆமென். ஹalleluya. எல்லாருக்கும் ஒரு பயம், எல்லாருக்கும் ஒரு நடுக்கம். நடக்குமா நடக்குமா? நடக்கும் நடக்கும். எங்க உண்மை சொல்லுங்களா? we are powerful people. ஏதோ சொல்லுறது, மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் அதிகாரத்தில் நீ ஜீவனுக்குரிய வார்த்தையை பேசு. உன் வாழ்க்கையில ஜீவனுக்குரிய வார்த்தையை பேசு. உன் பிள்ளையை பார்த்து ஜீவனுக்குரிய வார்த்தையை பேசு. உன் கணவனை பார்த்து ஜீவனுக்குரிய வார்த்தையை பேசு. உன் மனைவியை பார்த்து ஜீவனுக்குரிய வார்த்தையை பேசு. மூதேவியன்னு கேட்காத. மனைவியை பார்த்து என்ன பண்ணாத? கணவனை பார்த்து விளங்காதவனு கேட்காத. கேட்டுக்கிறீங்களா? யாருன்னா கேட்காதீங்க, தயவுசெய்து அப்படி கேட்காதீங்க. கடைசி வரைக்கும் விளங்க மாட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் விளங்க மாட்டாரு விளங்க மாட்டார். நீ தானே சொன்ன, என்ன சொன்ன? விளங்காதவனே. தண்ட சோறு என்ன பண்ணத சொல்லாத. பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லாத. சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க பிள்ளைகளை பார்த்து தண்ட சோறுன்னு சொல்லாத. நாளைக்கு உங்களுக்கு வயசாகும் போது உங்க பிள்ளை சொல்லுவான், வயசான காலத்துல என்ன சொல்லுவான்? தண்ட சோறு தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்னு உங்களை சொல்லுவான். சொல்லாத. உன் பிள்ளைகளை திட்டாத. திட்டுறதுதான் சொல்லுங்க. ஏய், நீ பெரியவனாய் ஊழியக்காரன் ஆகணும்னு திட்டு. திட்டுங்க. பெரியவனாய் ஊழியக்காரன் ஆகடா. போய் ஊழியக்காரன் பாடுற பாடலை பாடுறா. போய் என்ன பண்ண? அவங்கள மாதிரி போய் கஷ்டப்படுறான்னு திட்டு. அதே மாதிரி நல்ல பழக்கமா போயிடும். கண்ட சோறு திட்டாத. பிள்ளைகளை சபிக்காத. நீ சபிக்க சபிக்க உங்க பிள்ளைகளை துன்புறுத்த துன்புறுத்த பிசாசன வேலை செய்துக்கிட்டு இருக்கான். பிசாசன அந்த வார்த்தையை பிடிக்கிட்டு இருக்கான். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பண்றாங்க, ஆனா அவன் சூசைட் பண்ணிக்கிறது. சொல்லாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவருடைய வேலையை என்னன்னா மிரட்டது. ஆனா என்ன பிரச்சனை வந்தா, நான் தற்கொலை பண்ணிப்பேன் மிரட்டது. சரி, ஒரு 5 முறை காப்பாத்திச்சு. 5 முறை காப்பாத்திச்சு. அவர் சாவறதுக்கு கடைசி டைம் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணும் போது காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. இவர் ட்ரை தான் பண்ண, காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல. இப்ப என்ன ஆயிட்டு? ஆளு டிக்கெட் வாங்கி போயிட்டாரு. நீ எதை பேசுறீங்க உன் வாழ்க்கையில நடக்கும். உன் வாயின் வார்த்தை உன் விசுவாசத்தை வீக் பண்ணும். வேதம் சொல்லுகிறது, தன் சரீரம் செத்துதா இருந்து கூட அவன் என்ன பண்ணல? அதை ஏத்துக்கல. அவன் ஏத்துக்கல. என் சரீரம் செத்துச்சுன்னு அவனுக்கும் தெரியும், ஆனா அவன் ஏத்துக்க மனசு இல்ல. ஜெபாலய தலைவனுடைய பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு இயேசுவுக்கும் தெரியும், ஆனா என்ன பண்ணல? ஏத்துக்கல. வேதம் சொல்லுகிறது, Jesus refused what they said. Refused to listen to. அவர் கவனிக்கிறதுக்கு ஏத்துக்கல. என்ன பார்த்து நீங்க எதனா சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் நான் ஏத்துக்க மாட்டேன்னா, நான் 2 விஷயத்தை கம்பேர் பண்றேன். இப்ப விஜய் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, அவர் சொன்ன வார்த்தையும் இயேசு சொன்ன வார்த்தையும் சரியா கம்பேர் பண்ணுங்க. அப்போ ரெண்டுமே ஒப்பீடு பண்ணி சரியா இருந்துச்சுன்னா மட்டும் தான் எடுத்துப்பேன். ஒரு தம்பி வந்து சொல்லுவான், ஆனா நீங்க அவங்கள உதவி செய்யக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லுவான். அவங்க உங்களை எத்தனை முறை உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க, உங்களை எத்தனை முறை காயப்படுத்திருக்காங்க, அவங்களும் உதவி செய்யக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணேன்? அப்படி சொல்லக்கூடாது தம்பி. நீங்க நான் சொல்ற கேட்க மாட்டேங்க, உங்களை கஷ்டங்களும் அவமானப்படுத்துவாங்க. இல்ல தம்பி, என்னால உங்களோட வார்த்தைய ஏற்றுக்க முடியும். வேதம் என்ன சொல்லுது? சத்துருக்களை உங்களை சபிக்கிறவர்களை
ஆசீர்வாதம் பண்ணு, துன்பத்திற்காக ஜெபம் பண்ணு. வசனம் சொல்றதா இல்லையா? அப்ப வசனத்தை கேட்கணுமா, உலகத்தை வார்த்தை கேட்கணுமா? வார்த்தை தான், வசனத்தை தான் கேட்கணும். இந்த வார்த்தை என்ன சொல்றது? ஒண்ணு பார்த்து, நீ வாழ்வ, உன் தேசம் வாழ்க்கைப்படும், நீ பியூலா என்றும் நீ எப்சிபா என்றும் அழைக்கப்படும். இதுதான் உள்ள வார்த்தை சொல்லுது. ஏதனாவது ஒரு இடத்துல கர்த்தரை தேடுகிறவன் தரித்திரம் அடைவான் என்று ஏதனாவது இடத்துல இருக்கான். கர்த்தரை தேடுகிறவன் வியாதியிலே சாவான் எதனாவது இடத்துல இருக்கான். கர்த்தரை தேடுகிறவர்கள் நன்மையை கண்டடைவார், பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஏதாவது இடத்துல நீ தரித்திரம் அடைவன் சொல்லியிருக்கான். வசனத்துல ஏதாவது இடத்துல நீ பஞ்சத்துல சாவன் சொல்லியிருக்கான். வசனம் ஏதாவது இடத்துல நீ 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 உருப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்க. இல்ல, நீங்க 66 புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் வசனம் சொல்லுது, நீ வாழ்வ, நீ வாழ்வ, உன் குடும்பம் வாழும். எதை நம்ப போறீங்க? எதை நம்ப போறீங்க? நம்பப்படுவதற்கு எதுவுமே இல்லாத இருந்தும், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தும், எண்ணப்படுவதற்கு நம்பப்படுவதற்கு எதுவும் இல்லாத இருந்தோம், அவன் என்ன பண்ணல? அந்த சரீரத்து காலத்தை என்னைக்குமே எடுத்துக்கவே. இது ஆண்டவர் பண்ணி காட்டுறார். ஜெபாலை தரன் கேட்டு ஜீசஸ் refused to listen. அவர் சொல்றாரு, ஜெபாலை தரன் பார்த்து சொல்றாரு, நீ பயத்துக்கு என்ன ஆயிடாத, அடிபணியாத. பக்கத்துல போய் சொல்லுங்க, பயத்துக்கு அடிபணியாத. சொல்லுங்க, பயத்துக்கு அடிபணியாத. நான் சொல்லிட்டுங்களா? நான் சொல்லிட்டுங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாது. ஃபர்ஸ்ட் பயப்படாது. பழமொழி சொல்லுங்கள, பதறின காரியம் சிதறி. யோவான்ல ஒரு வசனம் இருக்கிறது, do not trouble your heart அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. உங்கள் இதயம் பதறாது இருப்பதாக. உங்கள் இதயம் என்னவா இருக்கக்கூடாது? நம்மளுடைய சக்சஸ் எங்க தெரியுமா இருக்குங்க? விசுவாச பிள்ளைகளை கரெக்டா கவனிங்க. விசுவாசமா கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கீங்களே, நம்மளுடைய சக்சஸ் எந்த பிரச்சனையும் பதறக்கூடாது. என் கூட டிராவல் பண்ற பிரதர் எல்லாம் பாருங்க, கொஞ்ச நேரம் தனிப்பட்ட முறையில் பழகி பாருங்க, பதறவே மாட்டாங்க. ஐயா பாத்துக்கலாம், ஐயா சொல்லுவாங்க, பிரதர் பாத்துக்கலாம். பிரதர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பாத்துக்கலாம். இந்த பாத்துக்கலாம் வந்து அசால்ட் இல்ல, பயப்பட மாட்டேன்னு சொல்றதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவோ பாத்துட்டோம். தாசில்தார் மேல கேஸ் போட்டிருக்காங்க, கலெக்டர் கிட்ட கேஸ் போட்டிருக்காங்க, லோக்கல் ஸ்டேஷன்ல கேஸ் போட்டாங்க. இவன் வந்து மதம் மாத்துறான், இவன் வந்து உலகத்து மக்களை மாத்துறான்னு போட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இவனை விட்டா என்ன பண்ணிடுவான்? பட்டிக்குளம் குப்பத்தையே மாத்திடுவான். நல்ல வேலை தீர்க்கதரிசிக்காக நன்றி செலுத்துறேன். என்ன பட்டிக்குளம் குப்பத்தை மாத்துறதுக்காக நான் வெளியே துரத்தி விட்டான். இன்னைக்கு உலகத்தையே கர்த்தர் மாத்தி கொண்டிருக்கிறான். நம்மளுடைய தீர்க்கதரிசி எல்லாமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்க தான் இருப்பான். எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. லிட்டரலா ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொன்னா என்ன குறிச்சு, 2011 எங்க அப்பா சாகுறாரு, மார்ச் மாசம் சாகுறாரு. நான் பாட்டுக்கு எங்க அப்பாவோட தலையாண்ட சேர் போட்டுன்னு ஓட அழுகுற போது அவனுக்கு உலகத்தா கண்கள ஒரு இறக்கம் கூட வரல. என்ன தெரியுமா சொல்றாங்க? அவனுக்கு என்ன 2011 அவனுக்கு என்ன 45,000 சம்பளம் வாங்குறான். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்? அட சொல்லுங்கம்மா, நான் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தேன்? வெறும் 2,500. அப்போ கண்டக்டர்காரங்க 600 பஸ் மீதி எவ்வளவு இருக்கு? 1,900. 1,900ல ஒரு மாசத்துக்கு சாப்பிடணும், டீ சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஆனா ஊருக்காரங்க எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. நிறைய நேரங்கள்ல உங்க சொந்தக்காரன் தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. நம்புறீங்களா? உங்க சொந்தக்காரன் உன்னை பார்த்து எதனா சொன்னானா ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கிட்ட முடிஞ்ச ஒரு சாக்லேட் போய் ரொம்ப நன்றி தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டான். உண்மை. உலகத்துல என்ன விட பெரிய தீர்க்கதரிசி உங்க பக்கத்துல இருக்காங்க, உங்க சொந்தக்காரங்க தான், உறவுகள் தான். நீ மட்டும் வளர்ந்துட்டே இருக்க, என்ன சொல்ல தப்புன்னு ஆமே சொல்லிடணும். என்ன நீ மட்டும் வெள்ளையும் சொல்லியமா சுத்துற, என்ன சொல்லணும்? அவனுக்கு என்னப்பா பார்த்த சந்தோஷமா தான் இருக்கான், என்ன சொல்லணும்? உண்மையா 2,500 ரூபாய்க்கு கதறிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்பா சாவல, 45,000 சொல்றேன். ஆனா உண்மையா அந்த தீர்க்கதரிசி பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப கூட பார்ப்பேன். ஒரு நாள் ஒயிட் ஷாப் நின்றுட்டேன், காரை நிறுத்தி ஏற்றிட்டு வந்தேன். ஏன் நம்ம தீர்க்கதரிசிக்கு வந்து கூட பாருங்க, நான் ஒயிட் ஷாப்ல பட்டிமன்றத்தில் இறக்கி விடலன்னா பெரிய பெரிய தீர்க்கதரிசிக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்றேங்களா, தீர்க்கதரிசிக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்பதான் நல்ல வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க வைத்தியத்துல சொல்றது
புகழ்ச்சி சொல்றது என்ன பண்ணும்? கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். கழுதையை கொண்டு பேசிருக்கிறாருங்க. ஏன் நம்ம ஊர் தீர்க்கதரிசி பயன்படுத்த மாட்டாரா? உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவேன்னா அவங்களை எப்படி அடிக்க பார்க்கணும்? பெரிய தீர்க்கதரிசி தான். எலியாவுக்கு டஃப் கொடுக்கறாங்க, எலிசாவுக்கு டஃப் கொடுக்கறாங்கன்னு சொல்லணும். ஏன்? ஆனா உண்மையாலுமே அந்த தீர்க்கதரிசிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் சொல்லி 2012ல நான் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த தீர்க்கதரிசி நிமித்தமா 70,000 சம்பளத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால உங்களை பார்த்து யாருன்னா கோமா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா? ஆமா, நான் யாருங்க? அப்பா டக்கர் தான். சொல்லுங்க. ஆமா, நான் அப்படி அப்பா டக்கர். ஏன் கோபம்? என்ன எப்படி நீ அப்பா டக்கர்னு சொன்ன? உடனே வளைஞ்சிட்டு இருப்பாரு. நல்ல வார்த்தை தானப்பா சொல்றேன், ஏன் கோபப்படுற? இவரு பெரிய ராஜா என்ன சொன்னா? ஆமா சொல்லுங்க. ஆமா, ராஜா வா, மந்திரி வரியா? ஆமென் சொல்றீங்க. உடனே என்ன பார்த்து நீ எப்படி சொல்ற? சபை பிள்ளைகளே, நம்பப்படுவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் பிரசங்கமா நான் அவங்களோட பேசல, அனுபவித்தேன் பேசுகிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் பேசுறேன். ஆமென் சொல்றீங்க. பார்க்கிறத வச்சு நம்ம கேட்கறதா கிடையாது. விசுவாசம் வேணும். எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின். என் வாழ்க்கையில நான் எதை நம்புறேன்? என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள். என் சகோதரனை குறிச்சு நான் வருத்தப்பட்டது உண்டு. என் சகோதரனை குறிச்சு நான் வருத்தப்பட்டது உண்டு. என்ன வருத்தப்பட்டிருக்கேன்? அவன் குடிச்சு பாதாளத்துக்கு போயிருக்கேன்னு நினைச்சிருக்கான். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, என் சகோதரனை மீட்டெடுக்க ஆண்டவரே கேட்டிருக்கேன், மீட்டெடுக்கிறது கேட்டிருக்கேன், பாரப்பட்டிருக்கேன். ஆனா நிச்சயமா நம்பிக்கை இருக்கு, என் சகோதரன் மீண்டு வருவான். நம்பினேன். இன்னைக்கு 3 வருஷமா குடிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இல்ல நம்பினேன். யார? என் அப்பாவை நம்பினேன். யார நம்பணும்? நம்பப்படுகிறவர்கள். என் சகோதரன் நல்லா இருப்பான் நம்பினேன். அதுல உறுதியா நம்பினேன். கர்த்தர் செய்தார். காணப்படாதவர்களின். இன்னைக்கு இந்த மனோந்தரம் முழுவதும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல கூடி ஆராதிப்பார்கள். நான் பார்க்கல, ஆனா நிச்சயம் நடக்கும். சொல்றீங்க, நான் பார்க்கல, நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நான் பார்க்கல, லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடி ஆராதிப்பாங்க. ஜனங்க பஸ்ல வருவாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. பலவீனர்கள் வந்து சுகமடைந்து போவார்கள். நான் பார்க்கல, காணல, ஆனா நிச்சயமாய் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். அதுதான் விசுவாசம். உன் சந்ததி இவ்வளவாய் பெருகும். ஆபிரகாம் என்ன பண்ணல? பார்க்கல, ஆனா நம்புறான். ஆனா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வாழ்வ, ஆமென், நீ சுகமாய் இருப்ப, உன் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. பயம் என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? ஒரு விஷயம் பாருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எதிர்காலத்தை குறிச்சு யாரு நெகட்டிவா சொல்ல வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? ரெஃப்யூஸ் பண்ணுங்க. அதை எடுத்துக்காதீங்க, டினை பண்ணுங்க. அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்க என்னைக்கு அக்செப்ட் பண்றீங்களோ அன்னைக்கு இருந்து விழ ஆரம்பிச்சிட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், எனக்கு ஒரு பெரிய விசுவாசம். ஆண்டவர் ஏசாயா புத்தகத்தில் போடப்படுகிறது, கடற்கரைக்கலான கூட்டங்கள் உன்னிடமாய் ஓடி வருவார்கள். நம்புவதற்கு ஏதும் இல்லை. உங்களுக்கு தெரியுங்களா? 2007 ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஜனவரி 1ஆம் தேதி, நிர்மூலமானது திரும்ப கட்டுவேன் என்றும் நம்பிக்கை. சோர்ந்து போய் உட்கார்ந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஆக்சிடென்ட் நிமித்தமா ஏற்கனவே 7 அரியர் இருந்துச்சு. நான் இப்போ 6th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். 5th 6th செமஸ்டர் 7 அரியர். இந்த ஆக்சிடென்ட் போக்கு போயிடுச்சு. வாழ்க்கையில மேல வருமானே நம்பிக்கை இல்லை. ஏன்னா படிப்பு தான் முக்கியமான நினைச்சு படிச்சுட்டு.
ஆனா ஆண்டவர் சொல்றார், நிர்மூலமானதை திரும்ப கட்டுவேன் என்றும் பாழானதை பயிர். நான் நம்பினேன். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னீங்களே. கரெக்டா 7ஆம் செமஸ்டர் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது வர 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 ஆண்டவர் அடுத்து ஊழியத்தை பாதையில கொண்டு போறாரு. நம்மள என் பேக்ரவுண்ட் பாஸ்ட் பேக்ரவுண்ட்ல கிடையாது. என் அப்பாக்காரன் பாஸ்ட்ல கிடையாது. எங்க அப்பா, என் சொந்தக்காரர்ல யாருமே பாஸ்டர்ஸ் கிடையாது. ஊழியக்கார குடும்பம் கிடையாது. நம்ம படுவதற்கு எதுவுமே இல்லை. மொத்தம் கேட்டாங்க என்ன பார்த்து, நீ ஊழியத்துக்கு வருவியா கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், என்னுடைய மைண்ட் செட்ல நான் ஊழியத்துக்கு வரணும், அப்பாக்கார யாரா இருக்கணும், பாஸ்டரா இருக்கணும், இல்ல உறவுகள்ல யாராவது ஒருத்தர் என்ன இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கடற்கரை ஓரத்தில் அதிகமான பாஸ்டர்ஸ் கிடையாது. கிடையவே அதிகமா கிடையாது. 1000 பேர்ல ஒருத்தர் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. 1000 பேர்ல ஒருத்தர் இருக்கலாம். சொல்றேன். அப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னதான் ஊழியத்துக்கு வருவனா, ஊழியத்துக்கு இருப்பேன், நம்பப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் செய்தார். கர்த்தர் செய்தார். இன்னைக்கு திரளான ஆளுகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்ய கர்த்தர் வச்சார். நம்பப்படுவதற்கு எதுவும் இல்லை. There is no hope to believe. நம்பப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆனா கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா செய்வார். நீ விசுவாசிக்கப்படுது. நீ எதை குறிச்சு வாழ்க்கையோட காத்துக்கிட்டு இருக்க, உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, பிசினஸ் குறிச்சு, வேலை ஸ்தலத்தை குறிச்சு, எதை குறிச்சு நீ வாழ்க்கையோட காத்திருக்கிறியோ, நம்பப்படல. பயப்படாத, பயப்படாத, நீ பயப்படாத. நம்புவதற்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் செய்வார். ஏங்க, நம்புவதற்கு எல்லா சூழ்நிலையும் உருவான ஆண்டவர் செய்யணும் அவசியம் கிடையாது. கரெக்டா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, உன் கையில ஒரு 20 லட்சம் இருக்கு. நீ ஆண்டவரை நம்ப போற? இதான் ராமன் சொல்றீங்க. அல்லேலூயா. அப்படி சொல்றீங்களா? நீங்க விசுவாசமா கால் எடுத்து வச்சீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க விசுவாசமா கால் எடுத்து வைக்கணும். ஆமென். 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மன் தேசத்துல ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். அந்த கிறிஸ்தவ மனுஷன் சின்ன சின்ன போட், சின்ன சின்ன படகுகளை செய்து கொண்டிருந்தார். சின்ன சின்ன படகு. அப்போ போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஜெர்மன் ஹிட்லருடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன ஆர்டர்னா, போர் கப்பல்களை செய்து கொடுக்கணும் வேகமா. அவர் செய்யறது சின்ன சின்ன போட்டு, சின்ன சின்ன போட்டுகளை செய்வார். சின்ன சின்ன லாஞ்ச் மாதிரியான போட்டுங்க. திடீர்னு போர் கப்பல்களை செய்து கொடுக்கும் போது இவர் போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஆர்டர் நான் எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ செய், நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த காலங்களை நீ செய், நீ செய், நீ செய், நான் கூட இருக்கேன்னு சொல்றேன். நீ செய், நான் கூட இருக்கேன். அப்ப அந்த சகோதரருக்கு அந்த ஐயாவுக்கு சொல்லும் பொழுது அவர் விசுவாசமா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி டார்கெட் ETA கொடுத்து வச்சிருக்காரு. சொன்ன டேட் விட சீக்கிரமா கப்பல்களை செய்து கொடுக்கிறார். அவருடைய வருமானத்துல 80% மிஷனரிகளுக்கு ஊழியத்துக்கு செலவிட்டார். 20% தனக்கு இருந்துச்சு. அந்த 20% அவர் தனிப்பட்ட முறையில பிளைட் இருக்கு, தனிப்பட்ட முறையில வீடு, வாசல், பங்களா, சொத்துக்கள் இருக்கு. இவர் வெறும் 20%. அப்ப 80% எவ்வளவு கோடிகள் இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேங்களா? கர்த்தரை நம்பி நீ இறங்கு. கர்த்தரை நம்பி இறங்கி ஊழியத்தை வா. கர்த்தரை நம்பி உன் பிசினஸ் நடத்து. கர்த்தரை மனுஷனை நம்பாத. மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டான். கர்த்தரை நம்பி. வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீர்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திர. நம்பாத. கர்த்தர் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தெய்வமா பிடிச்சுக்கொண்டு பயப்படாத. எது குறிச்சு பாருங்க, அந்த படகுல போகும்போது சொல்றாங்க, கப்பல் ஆடுது, படகு ஆடுது. உடனே சீக்கிரம் சொல்றாங்க, ரவி ரவி, நாங்க சாகுறமே, முழுகிறமே. ஏங்க, உன் படகுல யாரு இருக்கா? சொல்ற அற்ப விசுவாசிகள் பேச யாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் இயேசு பத்தி தெரியும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி தெரியும். ஆனா ஒரு சில போராட்டம் வந்தா மட்டும் எப்படி ஆகும்? என்ன ஆகுது? கை கால்லாம் நடுங்குது, பயம். ஏன்? ஏன்? காற்றையும் கடக்க உதவி செய்வார், கடலையும் கடக்க உதவி செய்வார். நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், ஆறுகளில் கடந்தாலும் மூழ்காது இருப்பாய். சும்மா நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் சும்மா இருக்கிறீங்களா? நிச்சயமா நடக்கும். நான் விசுவாசம் சொல்றேன், இங்க இருந்து அநேகர்கள் மிகப்பெரிய உயரமான ஸ்தானத்துக்கு வருவீங்க. இன்னும் வரலையே. அநேகர்கள் உயர்ந்த ஸ்தானத்துல இன்னும் வரலையே. ஆமென், ஆமென். உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீங்க, உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் டிக்ளேர் பண்றேன், இருக்கிற அநேகர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கடன் வாங்காமல்
நம்பிக்கை வரல? எழுந்து நிற்பேன் நம்பிக்கை வரல? நம்பிக்கை வரல. எத்தனை பேர் நான் எழுந்து நிற்பேன் நம்பிக்கை வருது? நான் சொல்றேன், என் சபை எழுந்து நிற்கும். என் சபை குடும்பங்கள் எழுந்து நிற்கும். என் பிள்ளைகளுடைய வருமானங்கள் எழுந்து நிற்கும். அவர்கள் வாழ்வார்கள். நீங்க இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணுவீங்க? வாழ்வீர்கள். வாசிங்க, அந்த மார்க் புத்தகத்துல வாசிங்க, 36 கடந்து வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜபாலே தலைவருடைய வீட்டிலே வந்து வீட்டுக்கு அந்த பொண்ணை பார்க்க போறாங்க. சந்தையில் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு ரொம்ப அழுகுறாங்க. ஐயோ, என் மகன் இறந்துட்டானே, என் பிள்ளை இறந்துட்டானே, ரொம்ப அழுறாங்க. ஆனா ஆண்டவருடைய வேலை என்ன? அவர் என்ன சொல்லிட்டாரு? he refused. ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணிட்டாரு? அவர் ஏத்துக்கல. அந்த நெகட்டிவிட்டான வார்த்தையை ஏத்துக்கல. நிறைய சூழ்நிலைகள்ல அழிவை நோக்கி உங்களை நோக்கி புயல் வரும்போது ஏத்துக்காதீங்க. ஏத்துக்காதீங்க. மரணமே வந்தாலும் ஏத்துக்காது. சில நேரங்களில் மரண தருவாய் வந்தாலும் மரணத்தை என்ன பண்ணக்கூடாது? ஏத்துக்கொள்ள கூடாது. மரணத்தின் கட்டுகளை வேறுத்தவர் மரணத்தை ஜெயமாய் யாருங்க? மரணத்தை ஜெயமாய் வீழ்ந்தது யாருங்க? இயேசு. அவர் வேதம் சொல்கிறது, அவர் பாவத்துக்காக மரித்து நீதிக்காக உயிரோடு எழுந்தவர். அவர் சில அக்செப்ட் பண்ணக்கூடாது. சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசமா வாழ முடியாது. இஸ்ரவேல் மக்கள் கடலை கடந்தார்கள்னா எப்படி கடப்பான்னு கேள்வி கேட்டீங்கன்னா விசுவாசமா வாழ இருக்க முடியாது. கர்த்தரால் கூடாத காரியம். லாசரு இறந்துட்டான். சகோதரிகள் அழுதுட்டு வந்து பேசுறாங்க. ஆண்டவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ விசுவாசிச்சீனா தேவனுடைய மகிமையை எந்த இடத்துல? செத்து போயிட்டான் 4 நாள் ஆயிடுச்சு. நானுமே ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சீனா மரணத்தை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. சபையே, மரண சூழ்நிலைகள் வந்தாலும் you should not accept. நீ என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. உன் வாழ்க்கை அழிஞ்சு போற அளவுக்கு புயல் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நின்று விளையாடணும். பரவாயில்லை சொல்லு, நின்று விளையாடு. எத்தனை நாள் சொல்றீங்க? நான் சொல்றீங்களா? நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை இவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு யூத ராஜசிங்கம் வந்திருக்கும். முன்னாடி கூட பதறி ஓடுவான். எத்தனை சொல்றீங்க? யூத ராஜசிங்கம் பின்னாடி வந்து நீங்க என்னோட விசுவாசம் நான் நம்பது. எனக்கு ஒரு தைரியம் தெரியுமா? நான் போய் நின்றுனா என் கூட யூத ராஜசிங்கம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. உங்க கூட நிற்பார் ஆண்டவர். எத்தனை ஆமென் சொல்றீங்க? நீங்க நின்றா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட மனிதர்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பணம் படைத்தவர்களா இருக்கட்டும், ஆள்வாமே இருக்கட்டும், ஒருத்தரும் நடுநிக்க முடியும். ஏன் சொல்லுங்க? கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். உங்க குடும்பத்து கூட இருக்கார். புயல் வரும்போது என்ன பண்ண? நின்று விளையாடு, நின்று பேஸ் பண்ணு. கழுக போல விளையாடு. கழுகு புயலை பார்த்து பயப்படாது. கழுகு புயல் என்ன பண்ணும்? புயல் கூட விளையாடும். பார்த்துக்கிறீங்களா? கழுகு இந்த புயல் டைம்ல உயரத்துல ஒரு கழுகு பாருங்க. அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். அது புயலோட விளையாடும். மற்ற பறவைகளை பாருங்க, புயலை பார்த்தோட என்ன பண்ணும்? ஓடி ஒளிஞ்சிக்கும். ஆண்டவர் சொல்றாருன்னா, கழுகுக்கு ஒப்பான பலத்தை உங்களுக்கு புயலுக்கு மத்தியில் நீ விளையாடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புயலுக்கு மத்தியில் கேம் ஆடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புயலே வந்தால் ஆண்டவர் செய்தாரா இல்லையா? புயல் அடிக்குது, கடல் அடிக்குது, படகு போகுது, எல்லாம் பதறான். ஆண்டவர் மட்டும் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? இவ்வளவு புயல் அடிக்குது, இவ்வளவு என்ன கான்ட்ராஸ்ட், உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கா? எனக்கு அதெல்லாம் வராது பாஸ்டர் அப்படி சொல்றீங்களா? இவ்வளவு புயல் அடிக்குது, இவ்வளவு காத்து அடிக்குது, ஆனா ஏசாமி என்ன பண்றாரு? எப்படியா இந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க, அவ்வளவு ரிலாக்ஸா தூங்குற. ஏன்? கூட இருக்கிறவங்க பயம், வானத்தை பூமி படத்திற்கு பயம் கிடையாது. அவர் எழுதுறாரு, ஏன் அற்ப விசுவாசி போல இருக்கீங்க? காற்று அமைதியாய், கடலே இறையாதே, அடைச்சா இல்லையா? உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர், உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர். நீ போகிற இடமெல்லாம் அவர் கூட இருக்கிறார். அவர் எங்க போனாலும் ஏசாயாவின் புத்தகத்தில் 41 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். வேதம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த இடத்துல இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, பேஷன் எடிஷன் சொல்லுது, don't yield to your fear. அப்படினா பயத்திற்கு அடிப்படையாது, பயத்துக்கு அடிப்படை.
நல்லா கவனிக்கணும். யார் யாரெல்லாம் பிரச்சனை வரும்போது பயப்படுறீங்களோ, you are worshiping the evil spirit. You are worshiping 41:10. You are worshiping a devil. பயம் பிசாசை ஆராதிக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இருக்கீங்களா? பயம் பிசாசை ஆராதிக்கிற காரியம். லிசன், பயம், உங்களுக்குள்ள வர பயம் யார் ஆராதிக்கிற காரியம்? பிசாசை ஆராதிக்கிற காரியம். உங்களுக்குள்ள வருகிற திகில் பிசாசை ஆராதிக்கிற காரியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பயமுள்ள ஆவியை தருகிற தேவன் அல்ல, பலமும் தெளிந்த புத்தியும் அருள்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குள்ள பயம் வருதுன்னா நீங்க யாரை வர்ஷிப் பண்றீங்க? இந்த பயத்தினால் வர்ஷிப் பண்றீங்க. சபைக்கு வந்தா பாட்டினால் கர்த்தரை ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு போனா பயம் வருது இல்ல? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயத்திற்கு அடிப்படையாத, பயத்திற்கு don't yield to your fear, பயத்திற்கு அடிப்படையாத. ஏங்க, உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்துல நீங்க நின்று பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல நீங்க வைராக்கியமா நில்லுங்க. பயத்திற்கு கீழ்ப்படியாதீங்க, பயத்திற்கு அடிப்படையாதீங்க. உலகம் உங்களை எந்த காரியத்தில் பயமுறுத்தினாலும் நீங்க பயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? நடுங்காதீங்க, பயத்திற்கு நடுங்காதீங்க. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயத்துக்கு நீ நடுங்காத. நீ எதை விரும்புறியோ நீ பெற்றுக்கொள்வ, இல்லாததை நீ காணுவ. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நாட்கள் ஒரு பொறுத்துணையோட பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கை செய்ய போற. வாழ்க்கை எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் நீ காணலையோ, இந்த நிமிஷத்துல விசுவாசத்துல பார்க்க போறீங்க. என்ன நான் பார்க்கிறேன், நான் என்ன பார்க்கிறேன்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறார், உங்க குடும்பத்துல கூட இருக்கிறார். பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. பக்கத்துல சோழத்தை சொல்லுங்க, பயத்திற்கு இடம் கொடுக்காத, பயத்திற்கு அடிப்படையாத. எதை சொல்லுகிறது? நீ எதற்கு கீழ்ப்படியோ அதற்கு அடிமையா இருக்கிற. ஏய், she is not dying, அவங்க சாகல. அப்படியே அந்த மெயின்டைன் பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பண்றாரு, டினை பண்றாரு. இப்போ என்ன பண்றாரு? பிள்ளை மரிக்கல, நித்திரையா இருக்கார் என்றால் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவர் வெளியே போக கட்டி எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. He threw them away. அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்க. அவர் அப்புறப்படுத்தினா என்ன தமிழ்ல சொல்லுது? வெளியே போக கட்டி. இவ்வளவு டீசெண்டா தமிழ் பைபிள் சொல்லுது. ஆனா இங்கிலீஷ் பைபிள் நீட்டா சொல்லுது, he threw them away. அப்படினா என்ன? தூக்கி போற. சில நேரங்கள்ல அடிக்கடிக்கு பயத்தை உருவாக்குற மனுஷர்கள் கூட இருந்தாங்கன்னா அவர்களோட அதிகமா பேசுறதை நிறுத்துங்க. எத்தனை ராமன் சொல்றீங்க? எங்க அம்மா இருப்பாங்க, குழந்தைகளுக்கு ஜுரம் வரும். ஜுரம் வரும்போது, ஜுரம் வந்துச்சு எனக்கு தெரியும், ஆனா நான் பேச மாட்டேன். ஜுரம் வந்து பேச மாட்டேன். என் ஒய்ஃபு சொல்லுவான், பார்த்துக்கோ, அது கொஞ்சம் லைட்டா மருந்து மட்டும் ஊற்றி, ஏன்னா அதை நான் பெருசாக விரும்ப மாட்டேன். எங்க அம்மா வந்து தொட்டு பார்த்து, அச்சோ பிள்ளைக்கு என்ன வந்துச்சு, அச்சோ ஜுரம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கும். இவங்க எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்களோ 101 போய் ரீச் பண்ணும். அந்த எல்லா புகழும் எங்க அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, ஒப்பாரிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க பாரு. ஐயோ புள்ள இறந்துச்சு. அவருக்கு தெரியும், ஆனா அதை டினை பண்ணி அக்செப்ட் பண்ணல. சொல்றாரு, he threw them away. இங்கிலீஷ் சொல்லுது, he threw them away. தூக்கி வெளிய போங்கடா, ஓட போங்கடா. என்னடா பேசிட்டு இருக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரங்கள்ல உங்க விசுவாசத்தை டவுன் பண்ற எந்த காரியத்தையும் கிட்ட செய்யாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசமா பேசுங்க. கிட்டக்கார பேசுறாரா, நம்மளால முடியுமா? மனைவிமார்களே சொல்லலாம், நம்மளால முடியுங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. கணவன்மார்கள் இருக்கும்போது மனைவிமார்கள், என்னப்பா நம்மளால முடியுமா? ஏப்பா கவலைப்படுற? நம்மள ஆண்டவர் கீழே தள்ள மாட்டாரு. என்ன சொல்லணும்? ஆண்டவர் நம்மள கீழே தள்ள மாட்டாரு. நம்ம வாழ்வோம். எப்படி சொல்றோம்? நம்ம வாழ்வோம், நம்ம பெரிய ஆளா வருவோம், நம்ம நல்லா இருப்போம், நம்ம சுகமா இருக்கும். சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் நீங்க மேல வருவீங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பைபிளை படிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டார். அவ்வளவு ரகசியம் ஆண்டவர் சொல்றாரு. ஏங்க, இந்த பைபிளை என்னைக்கு தூக்கணும்? வாழ்ந்திருக்கவும் கத்துக்கிட்டேன், தாழ்ந்திருக்கவும் கத்துக்கிட்டேன். கீழே உட்காந்து சாப்பிடவும் தெரியும். 7 ஸ்டார் ஹோட்டல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட பண்ணிருக்கேன். 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியும் இருக்கேன், குடிசையில படுத்து தலைகாணி போட்டு படுத்து தூங்கி இருக்கேன், மண்ணுல படுத்திருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐ நோ, எனக்கு தெரியும். இந்த வேதத்தை என்னைக்கு தூக்கணும்?
அன்னைக்கே எல்லாத்தையும் சமாளிக்க முடிவு பண்ணிட்டேன். சொல்றீங்க ஐயா, இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை விசுவாசத்துல நீங்க என்னைக்கு வேதத்தை தூக்க ஆரம்பிச்சீங்களோ நீங்க எல்லாவற்றையும் நீங்க சமாளிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. ஆமென். அவர் சொல்றாரு, அவர்களை வெளியே அனுப்பினார். எனக்கு தமிழ் பேர் ரொம்ப டீசென்ட்டா பண்ணுது. ஆனா இங்கிலீஷ் சொல்றது he threw them away. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பிள்ளையும் தகப்பனையும் மட்டும் தாயும் தம்மோடு சீஷர்களை மட்டும் அழைத்து கொண்டு போய் பிள்ளை இருந்த இடத்துல பிரவேசித்து அந்த இறந்து போன பிள்ளையுடைய மகனுடைய கையை பிடிச்சு தலி தாகுபி என்றால் அதற்கு சிறு பெண்ணே எழுந்து என்று சொல்றார். என்ன சொல்றாரு? எப்படி எழுப்புறாரு? இன்னைக்கு ஒரு தம்பி படுத்துட்டு இருக்கான், ஒரு பிள்ளை படுத்துட்டு எழுந்து எழுந்து சொல்றோமா இல்லையா? ஆண்டவர் எழுந்து தலி தாகுபி சிறு பெண்ணே எழுந்திரு, உயிரோடு ஆண்டவர் எழுப்புறார். ஆமென். இந்த இடத்துல அந்த மகள் இறந்ததை கர்த்தர் எண்ணாதிருந்தார். ஆபிரகாம் தன் சரீரத்தை என்ன பண்ணாம இருந்தான்? எண்ணாதிருந்தான். உங்க வாழ்க்கையில இந்த உலகம் எவ்வளவு உபத்திரவத்தையும் விரோதமான சூழ்நிலைகளையும் எதிர்காலத்தை குறித்து பயத்தை கொடுத்தாலும் என் பிள்ளை நல்லா இருப்பான், என் மகன் நல்லா இருப்பா, என் மகன் நான் கட்டி கொடுக்கும் பொழுது போகிற இடத்துல என் மகன் ஆசீர்வாதமா இருப்பா, எனக்கு தெரியும். போகிற இடம் சேலஞ்சா இருந்தாலும் நான் எண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என் மகளோடும் என் மகனோடும் என் குடும்பத்தோடு நிச்சயமா இருப்பா இருப்பா நல்லா இருப்பா. பயப்படாதீங்க. மகளை கட்டி கொடுக்குறீங்களா? பிள்ளைக்கு நல்ல மகளை பாக்குறீங்களா? பயப்படாத. ஐயோ வரப்போற மருமக என்ன பண்ண போற? பயப்படாத. ஏன் பயப்படுற? கர்த்தர் உனக்கேற்ற மருமகளை கொடுப்பார். கர்த்தர் உனக்கேற்ற மருமகனை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் உயிரோடு எழுந்தவரை அடுத்த காரியம் நடக்கும். பாருங்க, அதை நான் முடிக்க போறேன். சிரிச்சவங்க என்ன பண்றாங்க? நீ கீழே விழுந்தப்ப சிரிச்சிருப்பான். நீ கீழே விழுந்து மண்ணை தட்டி விட்டு வேகமா எழுந்து ஓடு, ஆச்சரியமா பார்ப்பான். அது வேற வாயி, அது வேற வாயி, இது நாராய். நீ எல்லாம் வந்துருவியா? வந்துட்டேன். நீ வந்துட்டியா? முன்னாடி என்ன சொன்ன? நீ எல்லாம் வந்துருவேன்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? வந்துட்டியா? ஆமா வந்துட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னாடி ஏசாமி அவர் சாகரம் சொல்லும்போது சிரிச்சேன், இன்னைக்கு ஆச்சரியப்பட. அப்படிதான் ஆச்சரியப்பட. அப்ப நீ யார் வார்த்தை கேட்பீங்க? சிரிக்கிறவனுடைய வார்த்தையா இல்ல நீ வாழ்வேன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிரிச்சவனுடைய வார்த்தையை நீ அக்செப்ட் பண்ண தேவை. உன்னை பார்த்து நகைக்கிறவன், உன்னை பார்த்து கிண்டல் பண்ற வார்த்தை என்ன பண்ணல? உன்னை பார்த்து சிரிச்சவன் நகைச்சவன் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுற காலம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படியே எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர்.